WWE பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்லர்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்லிங் பண்ணுறாரு அப்படிங்கிறத விட அவர் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் ஒரு சில தருணங்களில் WWE ரெஸ்லர்ஸ் புதுசாக ஒரு லுக்கை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எதுக்குடா இந்த லுக்கை ட்ரை பண்ணோம்னு அதை ஒரே நாளில் கைவிட்டிருப்பாங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் WWEல ஒரே ஒரு நாள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ரெஸ்லர்ஸோட லுக்கை தான் பார்க்க போகிறோம். WWEல இந்த ஒரு சில ரெஸ்லர்ஸ் மீசையும் தாடியும் வச்சிருக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே கூலாக ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அதை அவங்க சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஆளே மாறி போய் உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருப்பாங்க. 1995 வருஷத்துல WWE ரெசில் பண்ணிட்டு இருந்த இம்மோர்டல் ஹல்க் ஹோகன் அந்த டைம்ல நடந்த ஹாலோவின் ஹாவோக் பேப்பரியூல பிக் ஷோவை ரெசில் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கம்ப்ளீட்டா மீசையும் தாடியையும் சேவ் பண்ணிட்டு பாக்குறதுக்கு செம்ம காமெடியா வந்திருப்பாரு. ஆனா ஹல்க் ஹோகன் அந்த டைம்ல கிளீன் சேவ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருந்துச்சு. 1995 ஹல்க் ஹோகன் சாண்டா வித் மசில் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மூவில நடிக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அவர் அந்த டைம்ல கிளீன் சேவ் பண்ணாரு. அதையுமே WCW ஒரு ஸ்டோரி லைனா பண்ணி கெவின் சல்லிவான் ஹல்க் ஹோகனோட மீசையை சேவ் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த லுக் ரொம்பவே மோசமா இருந்ததுனால அதுக்கப்புறமா ஹல்க் ஹோகன் அதை அவரோட ரெஸ்லிங் கரியர்ல பயன்படுத்தவே இல்லை. திரும்பவும் அவரோட பழைய ஹேண்ட்ஸமான அந்த பெரிய மீசை கொண்ட லுக்குக்கு மாறிட்டாரு. WWEல அண்டர்டேக்கரை பொறுத்த வரைக்கும் அவரோட கரியர் முழுக்க அவருக்குன்னு ஒரு சூப்பரான ட்ரேட்மார்க் லுக்கை வச்சிருந்தாரு. அதுதான் அந்த கோட்டி பியர்டு. கொஞ்சம் மீசையும் கோட்டி பியர்டு வச்சு அண்டர்டேக்கர் பார்க்கறதுக்கு செம மாசா இருப்பாரு. ஆனா 2005 வருஷத்துல நவம்பர் மாசத்துல ராண்டி ஓர்டன் கூட ஒரு ரைவல்ரி பண்ணிட்டு இருந்த அண்டர்டேக்கர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஃபுல்லா தாடியை வளர்க்க ஆரம்பிச்சாரு. 2005 வருஷத்தோட நோ மெர்சி பெப்பரியோட மெயின் இவென்ட்ல ராண்டி ஓர்டனும் அவரோட அப்பா பாப் ஓர்டனும் ஒன்னா சேர்ந்து அண்டர்டேக்கரை ஒரு சவப்பெட்டியில வச்சு தீ கொளுத்தி விட்டுருப்பாங்க. ஆனா அடுத்த மாசமே அண்டர்டேக்கர் பயங்கர மாசா எரிஞ்சிட்டு இருக்கிற சவப்பெட்டிக்கு நடுவுல ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸை கொடுத்திருப்பாரு. அப்பதான் அண்டர்டேக்கர் இந்த பியர்டு லுக்கை முதல் முறையா டெபியூட் பண்ணாரு. என்னதான் இது பாக்குறதுக்கு மாசா இருந்தாலும் அண்டர்டேக்கரோட அந்த பழைய கோட்டி லுக் இதை விட மரணம் மாசா இருக்கும். ஆனா அண்டர்டேக்கர் இந்த லுக்கை தொடர்ந்து ஒரு சில மாதங்களுக்கு, குறிப்பா ராண்டி ஓர்டன் கூட அவர் பண்ணின அந்த ரைவல்ரி முழுக்க இன்க்ளூடிங் அந்த ஹெல் இன் எ செல் மேட்ச்லயும் இதே லுக்கை தான் அவர் மெயின்டைன் பண்ணாரு. அதுக்கப்புறமா திரும்ப அண்டர்டேக்கர் ரிட்டர்ன் ஆன டைம்ல திரும்பவும் பழைய மாதிரி அவரோட ட்ரேட்மார்க் கோட்டி பியர்டு லுக்குக்கே மாறி இருந்தாரு. WWEல இருக்கிறதுலயே ரொம்பவே பாப்புலரான ஒரு அட்டையர் அப்படின்னா அது ஜான்சினா போட்டு வரக்கூடிய அந்த அரணிக்கர் தான். அதை இங்கிலீஷ்ல ஜார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெனிம் ஜார்ட்ஸ். ஆனா ஜான்சினா WWEக்கு அறிமுகமான டைம்ல, அதுவும் அவரோட முதல் ராயல் ரம்பிள் மேட்ச்ல அன்னைக்கு மட்டும் அவர் ஒரு வித்தியாசமான காஸ்டியூமை போட்டிருப்பாரு. அன்னைக்கு அவர் ஒரு ஃபுல் சைஸ் ஃபுல் லென்த் ஜார்ட்ஸ் போட்டிருப்பாரு. அது பாக்குறதுக்கு அவருக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருந்துச்சு. ஜான்சினாவை எப்பவுமே அரணிக்கர்ல பார்த்து பழவன நமக்கு முழுநிக்கர்ல பார்க்கும்போது இப்பவும் செம காமெடியா தான் இருக்கு. WWEல மொட்டத்தலை கிளீனா சேவ் பண்ண மூஞ்சின்னு செம மாசா ஹேண்ட்ஸமான ஒரு லுக்கை கொண்டவர் தான் ராண்டி ஓர்டன். பெரும்பாலும் ராண்டி ஓர்டன் அவரோட கரியர்ல லுக் சேஞ்சஸ் அதிகமா பண்ணுனதே கிடையாது. ஆனா 2022 வருஷத்துல ராண்டி ஓர்டன் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா மீசையை வளர்த்து சின்னதா ஒரு கோட்டி பியர்டையும் விட்டாரு. இது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ராண்டி ஓர்டனோட அந்த பழைய ஓல்டு ட்ரேட்மார்க் லுக்கை வச்சு பார்க்கும்போது கம்பேரிட்டிவா இது அந்த அளவுக்கு எடுபடல. ஆனா ராண்டி ஓர்டன் அவர் மேட் ரிடில் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் ரெஸ்லரா ரெசில் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டிண்ட் ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா இதே லுக்கை தான் மெயின்டைன் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு ரொம்ப மோசமான பேக் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ராண்டி ஓர்டனால ரெசில் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா 2023 சர்வைவர் சீரிஸ் பேப்பரியூல ராண்டி ஓர்டன் அவரோட ஷாக்கிங் ரிட்டர்னை கொடுத்த அன்னைக்கு அவர் திரும்பவும் அவரோட பழைய அந்த மாசான பால்டு லுக்லயே வந்திருந்தாரு. 2002 வருஷத்துல லைவ் டிவில வச்சு எஜ் கரெக்டங்களுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா த்ரூ அவுட் அவரோட WWE கரியர்ல அவர் அந்த மாசான ஃபுல் பால்டு லுக்கை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது அவரோட கேரக்டருக்கும் அந்த பயங்கர அக்ரெசிவான கிமிக்குக்கும் ரொம்பவே சூட்டபிளா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா கர்டாங்கிள் WWEல இருந்து போய் TNAல ஜாயின் பண்ணாரு. TNAல ஜாயின் பண்ணி அங்க மெயின் ஈவென்ட் மாஃபியாவோட லீடரா மாறின கர்டாங்கிள் ஒரு சில வருடங்கள்ல அவரது 5வது TNA வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்றாரு. இந்த டைம்ல கர்டாங்கிள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண கையோட அவரோட லுக்கையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்றாரு. அவரோட அந்த புதிய லுக்ல அவரு கொஞ்சம் ஹேர் வளர்த்தது மட்டும் இல்லாம ரொம்பவே திக்கா கருப்பு கலர் டை பண்ணின பியர்டை வளர்த்தாரு. ஆனால் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இல்லை. ஸோ சீக்கிரமாக அவரும் இந்த லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் அவரோட பழைய ட்ரேட்மார்க் லுக்குக்கு ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு. நம்ம எல்லாருமே WWEல சிஎம் பங்கை ரொம்பவே கிளீனான கருப்பு கலர் ஹேரோட தான் பார்த்துருப்போம். ஆனால் சிஎம் பங்கோட ஏர்லி டேஸ் அவர் ரிங் ஆஃப் கார்னர்ல ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்த அவரோட ஆரம்ப கால ரெஸ்லிங் கரியர்ல எல்லாம் அவர் ப்ளீச்டு ஹேர் தான் வச்சிருப்பாரு. அந்த ஸ்ட்ரீட் லுக்கை தான் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் WWEக்கு வந்த அப்புறமா அவர் கம்ப்ளீட்டா கிளீனான ஒரு பிளாக் ஹேர் லுக்
லுக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா 2005 ஒரு தடவை சிஎம் பங்க் திரும்ப ஒரு தடவை அந்த பழைய லுக்கை ட்ரை பண்ணுவோன்னு அவரோட ஹேரை ப்ளீச் பண்ணாரு. ஆனா இது WWE லைவ் டிவில ஒரு தடவை கூட காணிக்கப்படவே இல்லை. அதுக்கு காரணம் அவரு வின்ஸ் மெக்மேன் கிட்ட அனுமதி வாங்காம அதை பண்ணினதுதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைன்ல அந்த டைம்ல WWE ஒரு ஒளிபரப்பப்படாத லைவ் இவென்ட்ல வச்சு ரசிகர்கள் சிஎம் பங்க எடுத்த போட்டோஸ் இப்பவும் ஆன்லைன்ல இருக்கு. அதுல அவரு அந்த ப்ளீச்டு ஹேர் லுக்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அண்டர்டேக்கர் மாதிரியே WWE தனக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் லுக்கை வச்சிருந்த ரெஸ்லர் தான் பிக் ஷோ. பிக் ஷோவும் பாத்தீங்கன்னா ஒரு கோட்டி பியர்டையும் மஸ்டர்டையும் தான் அழகாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா டைம் டு டைம் இவர் கிளீன் சேவ் பண்றதையும் அவரோட ஒரு பழக்கமா வச்சிருக்காரு. குறிப்பா 2012 வருஷத்துல பிக் ஷோ WWE ஆஸ்திரேலியன் லைவ் டூர்ல இந்த மாதிரி கிளீன் சேவ் பண்ணி இருந்தாரு. அப்பவே ஃபேன்ஸ் அதை போட்டோ எடுத்து போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2022 WWE தண்டர் டோமுக்குள்ள நடந்துட்டு இருந்த அந்த டைம்லயும் பிக் ஷோ ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு ராண்டி ஓட்டனை கன்ஃபரன்ட் பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தையும் விட மோசமா இருந்தது 2018-19 வருடங்கள் தான். அந்த டைம்ல பிக் ஷோ கம்ப்ளீட்டாவே அவரோட தாடியை மீசையும் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரான் ஸ்ட்ரோமன் கூட ஸ்டீல் கேஜ் மேட்ச்ல தோக்குறது, இன்னும் பல ரெஸ்லர்ஸ் கூட தொடர்ந்து தோத்துட்டே இருந்தாரு. இந்த டைம்ல நிறைய ரசிகர்கள் பிக் ஷோவோட இந்த கிளீன் சேவ்டு லுக்கை ஆன்லைன்ல எடுத்து போட்டு லேட் கிரேட் கிங் காங் பண்டியோட கம்பேர் பண்ணி கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. WWE ரெஸ்லர் அன்மாஸ்க் செய்யப்பட்ட தருணம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது 2003 வருஷத்துல கேன் அவரோட மாஸ்கை கலட்டினது தான். 2003 வருஷத்துல கேனும் ட்ரிபிள் ஹெச்சும் WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்கான மேட்ச்ல ரெசல்ட் பண்றாங்க. மேட்சோட விதிமுறை கேன் வின் பண்ண அவர் வேர்ல்டு சாம்பியனா மாறிடலாம். அதுவே கேன் தோத்து போனார் அப்படின்னா அவரோட மாஸ்கை கலட்டணும். அன்னைக்கு கேன் தோத்து போனதுனால அவரோட மாஸ்கை லைவ் டிவில எல்லாருக்கும் முன்னாடியும் கலட்டியிருப்பாரு. அந்த டைம்ல கேனோட ஒரிஜினல் கர்லி ஹேர் கேமரால ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருந்தது. ஆனா அன்னைக்கு மட்டும்தான் WWE அந்த லுக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரமே கேன் பேக் ஸ்டேஜ்ல அவரோட புதிய லுக்கை ரிவீல் பண்ணும்போது கம்ப்ளீட்டா பால்ட் ஹெட்டடா தான் இருந்திருப்பாரு. இதை பத்தி கேன் ஸ்டோன் கோல்டு பாட்காஸ்ட்ல பேசும்போது அவரோட ஒய்ஃபுக்கு அந்த லுக்கு கம்ப்ளீட்டா பிடிக்கல அப்படின்னும் அதனாலதான் அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டா கிளீன் சேவ் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சதாகவும் சொல்லியிருக்காரு.